Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா theory of machine subjectல வந்து mechanism topic வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்ல வர எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து velocity acceleration பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரிங் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. டேவிஸ் ஸ்டீரிங் அண்ட் ஆக்கர்மேன் ஸ்டீரிங் சொல்லுவாங்க. ஸோ டேவிஸ் ஸ்டீரிங்ல பார்த்தீங்கன்னா 3 டர்னிங் பேர் இருக்கும். அதாவது ஒரு ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னா ரெண்டு எலமெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை பொறுத்து டேர்ன் ஆகிட்டு இருக்கும். அதான் டேர்னிங் பேர். இதே ஸ்லைடிங் பேர்னா ஒரு ஸ்லைடர் இருக்கும், ஒரு ஃப்ரேமை பொறுத்து அது ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும். அது ஸ்லைடிங் பேர். ஸோ டேவிஸ் ஸ்டீரிங்கில் வந்து 3 டேர்னிங் பேர் இருக்கும், 1 ஸ்லைடிங் பேர் இருக்குது. இதே ஆக்கர்மேன் ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா 4மே டேர்னிங் பேர். ஸோ இதனால் வந்து இது காமன் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ். அண்டு ஸ்லைடிங் பேர் வரனால டேவிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்லைடிங் பேர் இல்லை, அதனால நோ ஃப்ரிக்ஷன். ஆல்சோ ஃப்ரிக்ஷன் இருக்கனால லெஸ் லைஃப், இது வந்து லாங் லைஃப். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் டு 3 பொசிஷன்ஸ். இந்த ஸ்டீரிங் எப்படி இருக்குன்னா அக்யூரேட் டு 3 பொசிஷன்ஸ். அதாவது வெஹிக்கிளோட மீடியம் பொசிஷன் அண்டு அதாவது மிடில் பொசிஷன் அண்ட் 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். இந்த 3 பொசிஷனுக்கு இது வந்து அக்யூரேட்டாக இது வந்து ஸ்டீரிங் பண்ணலாம் ஆக்கர்மேன் ஸ்டீரிங் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் ஸ்டீரிங்கில் வர இந்த டிஃப்ரென்ஸ். டேவிஸ்க்கோ ஆக்கர்மேன் ஸ்டீரிங் வர டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள், காமன்லி யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெனீவா மெக்கானிசம். ஜெனீவா மெக்கானிசம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது வந்து டைரக்ட் லைட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னா ஒரு கண்டினியூஸ் ரோட்டரி மோஷன், அதாவது கண்டினியூஸாக ஒரு ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அது வந்து இன்டர்மீடியன்ட் ரோட்டரி மோஷன். இப்படி கொஞ்சம் தூரம் ஒரு ஆங்கிள் சுற்றிட்டு எகைன் ரிட்டர்ன் வந்து திருப்பி சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்மீடியண்ட்டாக ரோட்டரி மோஷன் தேவைப்படுது ஒரு ஆப்ரேஷனுக்கு, அந்த மாதிரி வரும்போது டைரக்ட் லேத்தில் நம்ம ஜெனீவா மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேத்தோட உங்களுக்கு இது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது இந்த ஹெக்ஸாகனில். ஸோ இந்த ஒவ்வொரு பொசிஷனில் ஒவ்வொரு டூல் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த இன்டர்மீடியன்ட் ரோட்டரி மோஷன் சொல்கிறாங்களா, குறிப்பிட்ட ஒவ்வொரு டிகிரிக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். முன்னாடி வீடியோவில் வந்து லிங்க்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பெர்மிட் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் லிங்க் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பைனரி லிங்க். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு 3 லிங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க லிங்க் வந்து 2 லிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 லிங்கோட கனெக்ட் ஆகிருக்குன்னா அது வந்து பைனரி லிங்க். இப்போ ஒரே லிங்க் வந்து 3 லிங்கோட கனெக்ட் ஆகிருக்குன்னா அது வந்து டெர்னரி லிங்க். ஒரே லிங்க் வந்து 4 செப்பரேட் லிங்க்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா அது வந்து குவாட்டர்னரி லிங்க்ஸ். இந்த டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். வந்து 2 லிங்க் இருக்குது, அதை வந்து இடையில ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது 2 லிங்கை ஜாயின் பண்ணுச்சுன்னா அது பைனரி ஜாயிண்ட், 3 லிங்கை ஜாயின் பண்ணுச்சுன்னா அது டெர்னரி ஜாயிண்ட், இதே 4 லிங்க் ஜாயின் பண்ணுச்சுன்னா அது வந்து குவாட்டர்னரி ஜாயிண்ட். ஒரு பைனரி ஜாயிண்ட் வந்து ஈக்குவல் டு 1 பைனரி ஜாயிண்ட் தான். ஆனால் ஒரு டெர்னரி ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னா 2 பைனரி ஜாயிண்ட்டுக்கு வந்து ஈக்குவல். ஸோ 2 செப்பரேட் பைனரி ஜாயிண்ட். இதே குவாட்டர்னரி வந்து 3 பைனரி ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் அ பாடி. ஒரு பாடி எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ், ஒய், இஜெட். 3 ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகலாம், அதாவது டிஸ்பிளேஸ் ஆகலாம். எஸ்எக்ஸ், எஸ்ஒய், எஸ்இஜெட் 3 ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம். 3 ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகலாம் இந்த பாடி. ஸோ டீட்டா எக்ஸ், டீட்டா ஒய், டீட்டா இஜெட். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அலோவபிள் மோஷன்ஸ் வந்து இது வந்து இந்த பாடி வந்து பண்ணுதோ அதுதான் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவீங்க. ஸோ இந்த பாடிக்கு வந்து மொத்தம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த பாடி வந்து ஸ்பேஸில் இதுக்கு வந்து மொத்தம் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இது எப்படி ஃபார்ம்லாம் என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ப்ளஸ் டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவல் டு 6. மொத்தம் 6 தான் இருக்க முடியும். இப்போ வந்து இதில் வந்து எதுவுமே கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணல, எந்த டைரக்ஷன்லையுமே நீங்கள் ஒரு மோஷனையோ இல்லை ரொட்டேஷனையோ வந்து நீங்கள் தடுத்து வைக்கல அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 0 ஆகிடும். இப்போ இங்கே வந்து பாடி வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அங்கே வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவும் இல்லாதனால இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பேரிங். நம்ம இப்போது ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இந்த லிங்க்ஸ் வந்து கனெக்ட் ஆகும்போது அந்த வந்து எப்படி அந்த கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி பேராக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேர்னிங் பேர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 2 லிங்க் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இடையில வந்து ஒரு பின் இருக்குன்னா இது வந்து ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஸோ இதுதான் டேர்னிங் பேர்னு சொல்லுவாங்க. டேர்னிங் ஆர் ரிவால்விங் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெவல்யூட் பேர்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது, ஒரு ஆக்சிஸ் பொறுத்து மட்டும்தான் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ பேர் ஆர் ஹெலிக்கல் பேர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ ஹோல்குள்ளே வந்து உள்ளே போட்டு டேர்ன் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அதான் வந்து ஸ்க்ரூ பேர் ஆர் ஹெலிக்கல் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ரொட்டேஷன் மோஷன் வந்து ஒரு இதில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்லேஷனாக வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான். ஸோ F = 1. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட் வந்து இதில் 5. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைடிங் பேர் வந்து பிரிஸ்மேட்டிக் பேர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிலிண்டர் பிளாக்ல உங்களுக்கு வந்து பிஸ்டன் வந்து ஸ்லைட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் பேர்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரே ஆக்சிஸில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும்தான் அலோவபிள். ஸோ F வந்து 1, டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட் வந்து 5. நெக்ஸ்ட் வந்து ரோலிங் பேர். ரோலிங் பேரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் டிரைவ்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் மட்டும்தான் அலோவுடு. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1, கன்ஸ்டன்ட் வந்து 5. வந்து வேறு என்ன எக்ஸாம்பிள்னா ரோலிங் வந்து பால் பேரிங். பால் பேரிங்ஸில் வந்து உள்ளே வந்து பால் அந்த இது இருக்கும்ல, சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸ், அது வந்து ரோல் ஆகும்போது எப்படி இருக்கும், அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க பேர், பீரிங்க்கும் அந்த ரோலர்ஸ்க்கும் இடையில இருக்க பேர் வந்து ரோலிங் பேர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெரிக்கல் பேர். ஸ்பெரிக்கல் பேர்னால் இப்போ நீங்கள் நம்ம வண்டி 2 வீலர் ஆர் 4 வீலரோட மிரர் இருக்குல்ல சைடில், ஸோ சைட் மிரர் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ்லேயும் ரொட்டேஷன் ஆகும். ஸோ அது வந்து 360 ரொட்டேட் ஆகிறதுனால 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 3 டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்டன்ட். இது வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்காததுனால கன்ஸ்டன்ட் வந்து 3 இருக்குது. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் அ வெஹிக்கிள், வந்து ரோபோட்டிக் ஆர்ம். ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் வந்து இஷ்டத்துக்கு ரொட்டேட் ஆகும். எல்லா டிகிரி எல்லா 3 ஆக்சிஸ்லையுமே உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். அடுத்து வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பேர். இப்போ வந்து பேர் வந்து என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருப்போம், டேர்னிங்கு, ஸ்க்ரூ, ஸ்லைடிங்கு, ரோலிங்கு, ஸ்பெரிக்கல்னு. இப்போ வந்து அந்த பேர் வந்து எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லோயர் பேர், ஹையர் பேர், இப்படி 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. லோயர் பேர்னால் அதில் சர்ஃபேஸ் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்லைடிங் பேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் கான்டாக்டாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லோயர் பேர்னு சொல்லுவாங்க. ஹையர் பேர்னால் உங்களுக்கு லைனர் பாயிண்ட் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரோலரு, கேம் ஃபாலோவர் இதெல்லாமே உங்களுக்கு ஹையர் பேர் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இப்போ 3 லிங்க் வச்சுட்டோம்னா அதில் 3 லிங்க்குக்கும் 3 ஜாயிண்ட் இருக்கும். 3 ஜாயிண்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் கொடுத்தீங்கனாலும் வந்து ரொட்டேட் ஆகாது. ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து தேவைப்படும் ஒரு மெக்கானிசமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஒரு 4 லிங்காவது மினிமம் இருந்தால் தான் அது வந்து ஒரு மெக்கானிசமாக வந்து ஒர்க் ஆகும், அதாவது க்ளோஸ்டு லூப்பில் இருக்கும்போது. ஸோ இங்கே வந்து க்ளோஸ்டு லூப்பில் 3 லிங்க் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிங்க் வந்து ஃபிக்ஸ்டு இதில். நெக்ஸ்ட் வந்து கைனமேட்டிக் செயின். கைனமேட்டிக் செயின்னா என்னென்னா ஒரு 4 லிங்க் இருக்குது கனெக்டட் பை 4 ஜாயிண்ட்ஸ். இதுக்கு இடையில ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. ஒரு லிங்க்கில் இன்புட் கொடுத்து ஒரு லிங்க்கில் அவுட்புட் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து கைனமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மெக்கானிசம்னா என்னென்னா நீங்கள் மேலே பார்த்ததில் ஒரு லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றில் இன்புட் கொடுத்துட்டு டிசைட் அவுட்புட் வந்து இன்னொரு ஆப்போசிட் லிங்க்கில் எடுப்பீங்க. இன்புட் லிங்க்கு, அவுட்புட் லிங்க். ஸோ இந்த மாதிரி கொடுத்து எடுக்கிறது வந்து மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து முன்னாடி பார்த்தது வந்து 4 பார் மெக்கானிசம் சொல்லுவீங்க. ஏன்னா இதில் 4 பார் இருக்குது. கீழே ஒரு ஃபிக்ஸ்டு லிங்க்கு, இங்கே இடையில ஒரு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, மொத்தம் 4 லிங்க்கு. அதனால 4 பார், 4 பார் மெக்கானிசம் சொல்லுவீங்க. அந்த மெக்கானிசம் வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வர்ஷன்னா என்னென்னா முன்னாடி பார்த்ததில் மெக்கானிசமில் கீழே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க 4 பார் மெக்கானிசமில். இதே இன்வர்ஷன்னா என்னென்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ 1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு 2 ஃபிக்ஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 3 பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 4 தனியாக பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம் எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா பை ஃபிக்ஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ். அதை தான் நம்ம இன்வர்ஷன் சொல்லுவோம். Inversion is nothing but fixing different types of links, getting different types of mechanism. கீழே வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் தேர்ட் லிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது ஃபோர்த் லிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4மே பார்த்தீங்கன்னா டேர்னிங் பேர், எல்லாத்துலேயுமே டேர்னிங் தான் இருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்வர்ஷன் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் ஒரு மெக்கானிசம்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்க்கு ஈக்குவலாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதில் 4 லிங்க் இருக்குன்னா நம்ம 4 இன்வர்ஷன் வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் இன்வர்ஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து
இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் மெக்கானிசம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து முன்னாடி வந்து 4 பார் மெக்கானிசம்னு பார்த்தோம். இன்வர்ஷன்னா என்ன? இந்த ஃபிக்ஸிங் வந்து வேற லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து இன்வர்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் 4 பார் மெக்கானிசம். ஸோ 4 பார் மெக்கானிசம்லேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஏன்னா ஃபிக்ஸட் லிங்க் வந்து இதே தான், ஆனால் ஒரு லிங்கை வந்து நம்ம ஸ்லைடராக மாற்றுறோம். அதுதான் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். பார்த்தோன்னா ஃபிக்ஸட் லிங்க் கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து கீழே இருக்கிறது ஃபிக்ஸட் ஃப்ரேமு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இது வந்து கிராங்க் அப்படியே இருக்கும். தேர்ட் வந்து கனெக்டிங் ராடு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர். முன்னாடி வந்து ஃபோர்த் லிங்க் வந்து உங்களுக்கு தனியாக இருந்துச்சு. கீழே இருக்கிறது ஃபிக்ஸ்டு லிங்க்கு, இது வந்து கிராங்க், இது கனெக்டிங் ராடு. ஃபோர்த் வந்து உங்களுக்கு அவுட்புட் லிங்க். அவுட்புட் லிங்க் வந்து உங்களுக்கு பாரா இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ஸ்லைடராக இப்போ மாற்றிட்டீங்க. இதில் என்ன இருக்குது? 1 2 3 டேர்னிங் பேர் இருக்குது. கீழே ஒரு ஸ்லைடிங் பேர் இருக்குது. ஸோ 3 டேர்னிங் பேர், ஒரு ஸ்லைடிங் பேர் இந்த மெக்கானிசமில். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிங்கிள் ஸ்லைடர்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஒரு கிராங்க் இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம், கிராங்க் செயின் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடர் வந்து இந்த ஃபிக்ஸ்டு லிங்க்கோட அந்த பாயிண்ட்லேயே இல்லாமல் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எபோவ் தி சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆஃப்செட் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபிக்ஸ்டு, செகண்ட் வந்து கிராங்க்கு. இதில் ரொட்டேஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடர் வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆகிட்டு வரும். ஸோ தேர்ட் வந்து கனெக்டிங் ராட். ஃபோர்த் வந்து உங்களுக்கு ஸ்லைடர். ஸோ இன்புட் லிங்க் வந்து 2, அவுட்புட் லிங்க் வந்து 4ல் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்லைடர் பார்த்தோம். அடுத்து டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் மெக்கானிசம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் 4 பார் மெக்கானிசம். இதுலேயும் வந்து உங்களுக்கு 4 பார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஷேப்பில் உங்களுக்கு வந்து பாத்வே இருக்கும். இந்த பாத்வேல தான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்லைடர்னு சொல்கிறதுனால 2 ஸ்லைடர் போயிட்டு வரும். இந்த ஸ்லைடர் இங்கே மூவ் ஆகும், இந்த ஸ்லைடர் இதில் மூவ் ஆகிட்டு வரும் மேலே கீழே. ஸோ இதில் 2 ஸ்லைடர்ஸ் இருக்கும், அதான் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். டபுள் ஸ்லைடரில் வந்து அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறது ஃப்ரேமு, இங்கே ஒரு ஸ்லைடர், மொத்தம் 3 லிங்க்கு. இடையில இருக்க கனெக்டர் ஒன்று சேர்த்தனோன்னா, கனெக்டிங் லிங்க் சேர்த்தனோன்னா மொத்தம் 4 லிங்க். ஸோ 4 லிங்க். ஸோ இது வந்து டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இதே இந்த 2 ஸ்லைடரும் உங்களுக்கு ஆப்போசிட் ஈச் அதர், இது நேர் எதிரில் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து கிராஸ் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா 2 டேர்னிங் பேர் இருக்குது, 2 ஸ்லைடிங் பேர் இருக்குது. ஸோ 2 ஸ்லைடிங் பேர், 2 டேர்னிங் பேர். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன் வந்து இப்போ நம்ம பேசியிருப்போம். 4 பார் மெக்கானிசமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம் வந்து கிடைக்கும். ஸோ அது என்னென்ன இன்வர்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து ஆக்கர்மேன் ஸ்டீரிங், நெக்ஸ்ட் வந்து பேண்டோகிராஃப், நெக்ஸ்ட் வந்து பீம் என்ஜின், நெக்ஸ்ட் வாட்ஸ் இண்டிகேட்டர், அடுத்தது கப்ளிங் ராட் ஆஃப் லோகோமோட்டிவ். ஸோ இது 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின் வித் விட்வர்ட் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம், நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸர் அண்ட் கடைசி ஒன்று வந்து ஹேண்ட் பம்ப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 லிங்க் இருக்குது சிங்கிள் ஸ்லைடர் கிராங்க்கு, கனெக்டிங் ராடு, ஸ்லைடரு, ஃப்ரேம். ஒவ்வொரு லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கனெக்டிங் ராடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஆசிலேட்டிங் சிலிண்டர் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் எப்படின்னா கிராங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸரில் வந்து ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணால் என்னென்ன இன்வர்ஷன் கிடைக்கணும். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின் மெக்கானிசம் தான் பார்க்கலாம். இப்போ வந்து ஓல்ட்ஹாம் கப்ளிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து OSC, இந்த 3 தான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்லைடரில் வந்து இன்வர்ஷன் வரும். ஓல்ட்ஹாம் கப்ளிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்சியாக் மெக்கானிசம், நெக்ஸ்ட் வந்து எலிப்டிக்கல் ட்ராமல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 ஸ்லைடர் இருக்குது, ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஒரு கனெக்டிங் ராட் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணால் ஒவ்வொன்று வந்து கிடைக்கும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஓல்ட்ஹாம் கப்ளிங் வந்து கிடைக்கும். இது வந்து கனெக்டிங் ராட் கனெக்டிங் எது வேணாலும் சொல்லிக்கோங்க, ஜஸ்ட்டு பேருக்காக சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்சியாக்கில் பார்த்தோம்னா ஸ்லைடர், எஸ் ஸ்லைடர். இது வந்து கனெக்டிங் ராட்டில் வந்து C இருக்குது, இது வந்து கப்ளிங் C இருக்குது. ஸோ இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்காட்சியாக்கில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்னா ஸ்லைடர் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலிப்டிக்கல் ட்ராமல்,
இது வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ட்ரா ஃப்ரேம் ரெண்டும் கொஞ்சம் ஒரே சிலபரில் வர மாதிரி இருக்கும். சொல்லும் போது ஒரே உச்சரிப்பு இருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். ட்ரா ஃப்ரேம், ஸோ ட்ராமல் ஃப்ரேம், ஸோ எலிப்டிக்கல் ட்ரமில் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஸ்லைடர் பேங்க் பார்த்தோம்னா அதில் வந்து ஒரே ஒரு இது வரும், ரேப்ஸ் அண்ட் ஸ்லைடர்னு சொல்லிட்டு அந்த மட்டும் தான் வரும், கிராஸ் ஸ்லைடரோட இன்வர்ஷன். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம்னு பார்த்தோம்னா அது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து சிம்பிள் மெக்கானிசம், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் மெக்கானிசம். ஒரு மெக்கானிசம்ல 4 லிங்க் இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இப்போ வந்து என்கிறது மோர் தேன் 4, அதாவது லிங்க்ஸ் வந்து என்ன நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், இது வந்து மோர் தேன் 4 இருந்துச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. 4 லிங்காவது மினிமம் தேவைப்படும். 3 லிங்க் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அதே மெக்கானிசம் வந்து இன்னும் ரெண்டு கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம், இன்னொன்று வந்து அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம் சொல்லிட்டு. பிஹெச்எஸ் இது வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எசிலியர் மெக்கானிசம், நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் மெக்கானிசம், நெக்ஸ்ட் வந்து ஸ்காட் ரசல் மெக்கானிசம். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம்ல பார்த்தோம்னா செபிஷெவ்ஸ் மெக்கானிசம் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் இண்டிகேட்டர், அடுத்தது வந்து மாடிஃபைட் ஸ்காட் ரசல் மெக்கானிசம். பிஹெச்எஸ்ங்கிறது வந்து நம்ம எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டில் வந்துடும். இது 3 அப்ராக்சிமேட். நெக்ஸ்ட் வந்து மோஷனை வந்து நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து கான்செப்ட் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரியும். நீங்கள் வந்து பிரித்து தனித்தனியாக படிச்சுக்கோங்க பொறுமையாக. நெக்ஸ்ட் வந்து மோஷன் வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ கிளாஸிஃபிகேஷன் முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம்னா மெக்கானிசமுக்கு தான் 2 டைம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இந்த சிம்பிள் காம்பவுண்ட், இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன், அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட் லைன். மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன், இன்னொன்று வந்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன், அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன். 3 கிளாஸிஃபிகேஷன். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன் மோஷனா என்னன்னா, இப்போ 4 பார் மெக்கானிசம் எடுத்துட்டீங்க, கீழே ஃபிக்ஸ்டு, கிராங்க்ல இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் லிங்க்ல அவுட்புட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இன்புட் கொடுக்கும்போது டிசைட் அவுட்புட் மோஷன், இதில் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இது இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணுதுன்னா அதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கும். வந்து யூனிஃபார்மும் ஒரே பாத்தாக கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இது வந்து டிசைட் அவுட்புட் கிடைக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன் மோஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிடைக்க வேண்டிய ஃப்ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைன் மோஷனாக கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்கொயர் பார் இன் ஸ்கொயர் ஹோல். இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஹோல் இருக்குது ஒரு ஆப்ஜெக்டில், அதில் வந்து ஒரு ஸ்கொயர் பார் உள்ளே நுழைக்கிறோம்னா நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே மட்டும்தான் போகணும், உள்ளே போய் ரொட்டேட் எல்லாம் ஆகக்கூடாதுன்னா ஸ்கொயர் ஹோலாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உள்ளே மட்டும் போய்க்கும். இப்போ யூஎஸ்பி கேபிள் எடுத்து யூஎஸ்பி ட்ரைவ்க்குள்ளே நீங்கள் உள்ளே சொருகினீங்கன்னா எப்படி, ஸோ அது ஸ்கொயர் ஹோலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரைன். வந்து சாஃப்ட் வித் காலர். இப்போ வந்து சாஃப்ட் வந்து ஒரு ஹோல்குள்ளே போச்சுன்னா அதில் ரொட்டேட் ஆகும், முன்னாடி பின்னாடி டிரான்ஸ்லேட் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ இதே ஒரு மெஷின்குள்ளே சாஃப்டை வச்சுட்டு எண்டில் வந்து வெளியே காலர் போட்டு விட்டுட்டோம்னா முன்னாடி பின்னாடி போக முடியாது. காலர்னால் அந்த சாஃப்ட்டுக்கு மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸு, மேலே ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மாதிரி மேலே வெளியே போட்டு விட்டோம்னா, அதே மாதிரி 2 எண்ட்ஸில் போட்டு விட்டோம்னா முன்னாடி பின்னாடி நவராது. ஸோ இதுக்காக போடுறது. upon giving input we get the desired output. இது வந்து கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரைன் மோஷன். இது வந்து இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரைன் மோஷன்னா எப்படின்னா, 5 பார் எடுத்துக்கலாம். 5 பாரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது வந்து ஃபிக்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் மினிமம் 2லேயாவது இன்புட் கொடுத்தா தான் ஒரு அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஆனால் அவுட்புட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. ஒவ்வொரு இதில் கொடுக்கறது ரெண்டு டிபெண்ட் பண்ணி இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஒரு டிசைடாக நினைக்க முடியாது. ஸோ இதில் 2 கொடுக்கறத பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும். டிசைட் அவுட்புட் வந்து அச்சீவ் ஆக இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரைன் மெக்கானிசம் சொல்லுவோம். ஸோ மோஷன் இது. நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் மோஷன். இப்போ வந்து இது என்னென்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லினா இந்த மோஷன் பிட்வீன் தி எலமெண்ட் ஃபார்மிங் எ பேர் இஸ் சச் தட் கன்ஸ்ட்ரைன் மோஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் பை இட் செல்ஃப். வந்து கன்ஸ்ட்ரைன் மோஷனாக நம்ம என்ன சொன்னோம், வந்து ஒரு டிசைட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் வந்து நமக்கு ரொட்டேட் மட்டும்தான் ஆகணும், முன்னாடி பின்னாடி வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசைட் மோஷன் வந்து சாஃப்ட் வந்து ரொட்டேட் மட்டும்தான் ஆகணும். அன்டிசைட் என்னது, முன்னாடி பின்னாடி நகருது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைட் கன்ஸ்ட்ரைன் வந்து அதுவாகவே பண்ண முடியல, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஆனால் நம்ம அது பண்ணுறோம் அப்படின்னுச்சுன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன். Where it says the constraint motion is not completed by itself.
but by some other means. For example, இங்கே பார்த்தோன்னா இது வந்து ஃபுட் ஸ்டெப் பியரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து சாஃப்ட் இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் வந்து ஃபுட் ஸ்டெப் பியரிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் வந்து நம்ம பேசுகிற மாதிரி மேலே கீழே மூவ் ஆகலாம், டிரான்ஸ்லேட் ஆகலாம், இது வந்து ரொட்டேட் ஆகலாம். ஆனால் இதோட டிசைட் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா இது வந்து ரொட்டேட் படுத்தினா அவங்க சாஃப்ட் மேலே கீழே மூவ் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா மேலே வந்து நம்ம ஒரு லோடு அப்ளை பண்ணி விட்ருலாம் அந்த சாஃப்ட்டில். அந்த மாதிரி லோடு அப்ளை பண்ணும்போது திருப்பி இந்த சாஃப்ட் வந்து மேலே மூவ் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆர் சம்திங் அப்ளை பண்ணோன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இதான் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் ஸ்டெப் பியரிங்கு, இந்த மோஷன் ஆஃப் ஐசி இன்ஜின் வால்வ்ஸ். ஐசி இன்ஜினில் வந்து மேலே வால்வ்ஸ் இருக்கும்ல, இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ். ஸோ அந்த வால்வ்ஸோட மோஷனும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பண்ணி உருவாக்குனது தான். இப்போ நம்ம பார்த்ததுக்குரிய எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாஃப்ட் இருக்குது, சென்டரு ஒரு ஹோல் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த சாஃப்ட் வந்து மூவ் ஆகும், டிரான்ஸ்லேட் ஆகும், ரொட்டேட் ஆகும். இது வந்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன். நமக்கு தேவையானது ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். வந்து இது இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் பாரு, ஸ்கொயர் ஹோல், சாரி இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்லேட் மட்டும்தான் ஆகணுங்கிறதுக்காக இது ரொட்டேட்டெல்லாம் ஆகக்கூடாது. ஸோ இதனால இது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரப்போசல் மட்டும் இருக்கனால இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சாஃப்ட் பார்த்துருப்போம். இது முன்னாடி பின்னாடி மூவ் ஆகக்கூடாதுன்னா இந்த எண்டில் வந்து இப்போ காலர் மாதிரி போட சொன்னேன். காலர் போட்டோம்னா ரெண்டு எண்ட்ஸில் இது வந்து முன்னாடி பின்னாடி மூவ் ஆக முடியாது, ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஸோ இந்த காலரோட கிராஸ் செக்ஷனும் சர்க்குலராக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டு மோஷனை வந்து நம்ம கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டாக மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கைனமேட்டிக் செயின்னா என்னன்னு பார்ப்போம். கைனமேட்டிக் செயின் வந்து 3 வகைப்படும். முன்னாடி பார்த்த மாதிரி தான் இன்கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் செயின், நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் செயின், நெக்ஸ்ட் வந்து லாக்டு செயின். இப்போ வந்து லிங்க்கு பேரு அது எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த கைனமேட்டிக் செயின் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இஸ் லெஸ் தேன் 2p - 4. pனா பேரு, இல்லைன்னா லிங்க்கு. இதே கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்னா L ஈக்குவல் டு 2p - 4. லாக்டு செயின்னா பார்த்தீங்கன்னா L இஸ் கிரேட்டர் தேன் 2p - 4. வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 4 பார் எடுத்துட்டோம்னா இதில் 4 லிங்க் இருக்குது, 4 பேர் இருக்குது, டேர்னிங் பேர். ஸோ அப்ளை பண்ணோன்னா 2 × 4 - 4 8 - 4 இது வந்து 4 வரும் இந்த ஃபார்முலா. லிங்க்ஸும் 4 இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து இது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் செயின் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் 3 லிங்க் இருக்கிறத எடுத்துட்டோம்னா 3 பேர் இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2p - 2 6 - 4 is 2. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா 3 லிங்க் இருக்குது, 3 is greater than 2. கிரேட்டர் தேன்னா அது லாக்டு செயின். லாக்டு செயின் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ 5 பார் எடுத்துட்டோம்னா 5 பார் இருக்குது, சாரி 5 லிங்க் இருக்குது, ஆனால் 5 பேர் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 5 - 4 n - 4 is 6. ஸோ இந்த சைடு 5 லிங்க் இருக்குது. ஸோ 5 is less than 6ன்னு வரனால இது வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டு செயின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு வந்து ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு வந்து லோயர் பேர், ஹையர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அது வந்து புட்ச்பேக் க்ரைட்டீரியன்னு சொல்லுவோம். ஸோ F = 3 × n - 1 - 2j - h. என்னென்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், ஜேனா ஜாயிண்ட்ஸ் ஆர் லோயர் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெச்னா ஹையர் பேர். ஸோ இதுலேயே பார்த்தோன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ண வந்து குரூப்லர் என்ன பண்ணானா இந்த ஃபார்முலாவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவனுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா தனியாக கொண்டு வந்துட்டான். ஸோ அது எப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அது வந்து ஒரே பிளேனில் வந்து வர மாதிரி கன்சிடர் ஆகிடும். ஸோ இது வந்து பிளானர் மெக்கானிசமுக்கு வருது. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1, அவன் வந்து ஹையர் பேரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டான். இப்போ இல்லை ஹெச் ரிமூவ், எஃப் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் ஆகும். 1 = 3n - 1 - 2j, ஹெச் இல்லை. நெக்ஸ்ட் வந்து உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2j - 3n + 4 = 0ன்னு கிடைக்கும். ஸோ குரூப்லர் க்ரைட்டீரியான்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஷியல் மெக்கானிசம். ஸ்பேஷியல் மெக்கானிசமில் பார்த்துட்டோம்னா அதுக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கலாம். இது ரேர் அக்கரன்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். 6 × n - 1 - 5p1 - 4p2 - 3p3 - 2p4 - 1p5. இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துருக்கும். இது 5 4 3 2 1 டிக்ரீஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா p1 p2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பேஷியல் மெக்கானிசம் பார்த்து. ஸோ
ஸோ பிளானர் மெக்கானிசம்னா உங்களுக்கு 2D, ஸ்பேஷியல்னா உங்களுக்கு 3D. நெக்ஸ்ட் வந்து ரிஜிட் பாடினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாடி இருக்குது, அதில் எல்லா டைரக்ஷனும் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த பாடியில் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ரெண்டு கடையில் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெஷர் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி அந்த பாடியில் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிங்கன்னா அப்போவும் எக்ஸ் தான் இருக்கும். அதுதான் வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லுவீங்க. ஸோ இது என்ன அர்த்தம்னா இது வந்து டிஃபார்மேஷனே கிடையாது, ஆர் ரொம்ப நெக்லிஜிபிள் 0 லெவலில் தான் டிஃபார்மேஷன் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும் அதே பாயிண்டில். ஸோ இதுதான் வந்து ரிஜிட் பாடின்னு சொல்லுவீங்க. ரெசிஸ்டன்ட் பாடின்னா என்னென்னா இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்துட்டோன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே லீனியராக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்கும், ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும். நெக்ஸ்ட் எலாஸ்டிக்கு, நெக்ஸ்ட் அப்பர் ஈல்டு, நெக்ஸ்ட் லோயர் ஈல்டு. இப்போ வந்து லோடு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ஏரியா டிக்ரீஸ் ஆகும். அப்போ தான் P/A வந்து சிக்மா, அப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீழே இருக்க வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் மேலே இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான். இதே வந்து நீங்கள் ஈல்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஈல்டு பாயிண்ட் அச்சீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபோஷனாலிட்டியே தாண்டிடுச்சு, அது எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சு. அப்போ வந்து பெர்மனன்ட் டிஃபார்மேஷன், பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிடும். இப்போ வந்து அப்ரீசியல் ரிடக்ஷன் இன் ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஈல்டு பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அப்ரீசியபிள் ரிடக்ஷன் இன் ஏரியா கிடைக்கும். ரெசிஸ்டன்ட் பாடியில் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் மோஷன் வித்தவுட் அப்ரீசியபிள் டிஃபார்மேஷன். ஸோ இது வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே இது கொண்டு வந்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பாடி. இது வந்து மோஷன் டிரான்ஸ்மிட் பண்ணும், ஆனால் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃபார்மேஷன் கிடையாது. ஸோ எலாஸ்டிக் லிமிட்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி கேஸ் இது. ஸோ இப்போ வந்து ஒரு லிங்க்னு எடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ட் பாடியாக இருக்கணும். அது வந்து டிஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது ரோடு அப்ளை பண்ணும்போது. ஆனால் ரிஜிட் பாடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாயிண்ட் லெவலில் உள்ள வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட அவ்வளோ இதாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ட் பாடி வந்து ஒரு லிங்க் வந்து கண்டிப்பாக ரெசிஸ்டன்ட் பாடியாக இருக்கணும், ரிஜிட் பாடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ கைனமேட்டிக் பேர் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து செல்ஃப் க்ளோஸ்ட் பேர், இன்னொன்று வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர். இப்போ செல்ஃப் க்ளோஸ்ட் வந்து உங்களுக்கு லோயர் பேர் எல்லாமே எப்போவுமே செல்ஃப் க்ளோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் க்ளோஸ்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து ஒரு கைனமேட்டிக் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி மேலே வந்து ஒரு மெக்கானிசம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் வந்து உங்களுக்கு வந்து கைனமேட்டிக் பேரில் ஃபோர்ஸ் க்ளோஸ்டு பேர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் டோர் க்ளோசிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம் அண்ட் ஃபாலோவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவர் இருக்குல்ல, ஸோ ஃபாலோவருக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும், ரிட்டர்ன் பொசிஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ்ட் பேர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு என்ன எக்ஸாம்பிள்னா ஆட்டோமேட்டிக் கிளச்சுங்கிறதும் ஒரு காரோட கிளச் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஃபோர்ஸ் க்ளோஸ் பேர். வந்து ஹூக்ஸ் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் ஜாயின்னா என்னென்னா யூனிவர்சல் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேர்லேயே பிட்டு வச்சுக்கலாம், 2 ஓ இருக்குது. வந்து கோ பிளானர் அண்ட் நான் பேரலல் ஷாஃப்ட். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா ஒரே பிளேனில் வந்து உங்களுக்கு 2 ஷாஃப்ட் இருக்கும், ஆனால் 2 ஷாஃப்ட் உங்களுக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்கும், பேரலாக இருக்காது. ஸோ கோ பிளானர் அண்ட் நான் பேரலல் ஷாஃப்ட். கோ பிளானர்னால் ஒரே பிளேனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் பேரலல் 2 இன்க்ளைண்டாக இருக்கும். இன்க்ளைண்ட் ஷாஃப்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் கொடுக்குற ஜாயின்ட்னா ஹூக்ஸ் ஜாயின், அதான் யூனிவர்சல் ஜாயின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரஸோஃப் லா. கிரஸோஃப் லா எதுக்குன்னா ஒரு மெக்கானிசம் ஸோ கிரஸோஃப் லா என்னென்னா ஒரு மெக்கானிசம் வந்து என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கிரியேட் பண்ணது தான் கிரஸோஃப் லான்னு சொல்லுவாங்க, அது கிரஸோஃப் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு 4 பார் மெக்கானிசம் எடுத்துட்டோம்னா அதில் மொத்தம் 4 லிங்க் இருக்குது. கீழே இருக்கிறது ரொம்ப லார்ஜஸ்ட் லிங்க். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் லிங்க், அது வந்து கிராங்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கனெக்டிங் ராட் ஒன்று, அடுத்தது வந்து அவுட்புட் லிங்க் ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து 1 2 3 4 அப்படின்னு நேமிங் கொடுத்துட்டோம்னா ஸ்மாலஸ்ட் லிங்க் வந்து எஸ்ன்னு சொல்லிக்கலாம், லார்ஜஸ்ட் லிங்க் வந்து எல்ன்னு சொல்லிக்கலாம். மீதி இருக்க இன்டர்மீடியட் லிங்க்ஸ் வந்து பிக்யூன்னு சொல்லிக்கலாம். அப்போ வந்து வருஷப்படி போட்டோம்னா ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு, லார்ஜஸ்ட் வந்து கடைசி, அது வந்து எஸ்எல்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இடையில இருக்கிறது பார்த்துட்டோம்னா இதுதான் பெருசு. ஸோ 2 வந்து கடைசிக்கு போட்டுக்கலாம், இடையில இருக்க இன்னொன்று வந்து முன்னாடி போட்டுக்கலாம் 3. ஸோ இது வந்து பிக்யூன்னு நேமிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த பிக்யூஎஸ்எல் இது என்னென்னா
ஷார்ட்டஸ்ட் லிங்கோட லென்த். ஸோ இந்த லிங்கோட லென்த் தான் எஸ், இந்த லிங்கோட லென்த் வந்து எல், ஸோ இந்த லிங்கோட லென்த் வந்து பி, ஸோ இந்த தேர்ட் லிங்கோட லென்த் வந்து உங்களுக்கு வந்து கியூ. ஸோ இதுதான் இந்த நேமிங். இந்த நேமிங் வந்து ஜஸ்ட் லிங்கோட நேமிங் மட்டும் நினச்சக்கூடாது. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஷார்ட்டஸ்ட் லிங்கோட லென்த்து ப்ளஸ் லார்ஜஸ்ட் லிங்கோட லென்த் இந்த ரெண்டே ஆட் பண்ணிட்டோன்னா திஸ் should be less than or equal to the summation of the length of other two intermediate links அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ summation of the length of shortest and largest links should be less than or equal to the summation of length of the intermediate links அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து லா ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒபே பண்ணுச்சுன்னா இது வந்து கிரெசோஃபியன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது எப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் லிங்க் இஸ் ஏபிள் டு மேக் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ இந்த லா வந்து உங்களுக்கு ஒபே பண்ணுச்சுன்னா மினிமம் ஒரு லிங்காவது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து கொடுக்கும், கம்ப்ளீட்டாக சுற்று 360 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து நான் கிரெசோஃபியன் மெக்கானிசம் பார்த்தோம்னா முன்னாடி வந்து லெஸ் தேன் பார்த்துருப்போம், இது வந்து கிரேட்டர் தேன். ஸோ எஸ் பிளஸ் எல் இஸ் கிரேட்டர் தேன் பி பிளஸ் கியூ. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ரிவால்வ் மட்டும் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ட்ரிபிள் ராக்கர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஒரு லிங்க் ஃபிக்ஸட்னா மீதி 3 லிங்க்கும் உங்களுக்கு சும்மா ரொட்டேட் மட்டும் ரிவால்வ் மட்டும் ஆகிட்டு இருக்கும், ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகாது. ஸோ அது வந்து ராக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிராங்க்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் லிங்க் வந்து ஏபிள் டு மேக் 360 டிகிரி ரொட்டேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக 360 டிகிரி ரொட்டேஷன்னா அது வந்து ஷார்ட்டஸ்ட் லிங்க் தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து கிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராக்கர்னா என்னென்னா இப்போ பேசினது தான், ஒரு பெரிய லிங்க் வந்து ஒரு ஆசிலேட் மட்டும் ஆகுது, முன்னாடி பின்னாடி மட்டும் போயிட்டு வருது, கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகும்ல 360 டிகிரி அப்படின்னா வந்து ஆசிலேட்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுதான் ராக்கர். ஸோ பேர் வந்து ராக்கர் ஆர் டிராக் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து கிரெசோஃபியன் மெக்கானிசமில் வந்து மொத்தம் 4 லிங்க் இருக்குது. 4 லிங்க்கில் நம்ம எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ கேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் லிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஷார்ட்டஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு எஸ். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னா இந்த லிங்க்கும் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற லிங்காக இருக்கும். ஸோ இதில் இன்புட் கொடுத்தோன்னா இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா இன்னும் கிரெசோஃபியன் மெக்கானிசமாக ஒபே பண்ணும்போது அந்த லென்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது should be less than the length of summation of length of intermediate links. ஸோ அந்த மாதிரி ஒபே பண்ணிச்சுன்னா தான் இந்த கேஸ் உங்களுக்கு. அப்படி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதுவும் ரொட்டேட் ஆகும், இந்த லிங்க்கும் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், இதுவும் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ போத் பி அண்ட் எல் ஆர் கிராங்க். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் கிராங்க் ஆர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையிலுக்கு இது வந்து கப்ளர்னு சொல்கிறாங்க. இதே செகண்ட் கேஸ் என்னென்னா ஷார்ட்டஸ்ட் லிங்க்குக்கு ஆப்போசிட்டாக இருக்க லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து உங்களுக்கு செகண்ட் கேஸ். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு டபுள் ராக்கர் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களால் இதுவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சுற்ற முடியாது, இதுவும் உங்களால் கம்ப்ளீட்டாக சுற்ற முடியாது. ஸோ இது வந்து ரெண்டும் ராக்கராக இருக்கும். ஸோ அதனால் டபுள் ராக்கர் மெக்கானிசம் சொல்லுவாங்க. மூணாவது கேஸ் வந்து லிங்க் அட்ஜசன்ட் டு தி ஷார்ட்டஸ்ட் லிங்க் இஸ் ஃபிக்ஸ்டு. வந்து இது ஷார்ட்டஸ்ட் லிங்க்கு, இதுக்கு அட்ஜசன்ட்னா பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு அட்ஜசன்ட் இருக்கிறது ஒன்று பக்கத்தில் இது இருக்குது, இன்னொன்று வந்து இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து மேலே இருக்கிறத இது பண்ணுறோம். மேலே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதில் இன்புட் கொடுத்து இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று கிராங்காக ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும் ஷார்ட்டஸ்ட் லிங்காக இருக்கனால, இன்னொன்று வந்து ராக்கர். ஸோ இது வந்து கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் சொல்லுவோம். இதே வந்து மேலே இருக்கிறது இல்லாமல் அட்ஜசன்ட் கீழே இருக்க லிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸோ இது வந்து கிராங்க், இது ராக்கர். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் தான். ஸோ இப்போ மொத்தம் நம்ம மெக்கானிசம்னு பார்த்தோம்னா கிரெசோஃபியன் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது, நான் கிரெசோஃபியன் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. கிரெசோஃபியமில் அந்த லென்த் should be less than summation of length of the intermediate links அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டபுள் கிராங்க் மெக்கானிசம் ஒன்று. எப்போது ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் லிங்க் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டபுள் கிராங்க் மெக்கானிசம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லிங்க் ஆப்போசிட் டு ஷார்ட்டஸ்ட் லிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது டபுள் ராக்கர் மெக்கானிசம் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து லிங்க் அட்ஜசன்ட் டு ஷார்ட்டஸ்ட் லிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் கிரெசோஃபியன் மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் முன்னாடி பேசினது தான், எதுவுமே கம்ப்ளீட்டாக 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் கிரெசோஃபியனில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லிங்காவது 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ எதுவுமே 360 கொடுக்காதுன்னா ராக்கராக தான் இருக்கும், வந்து ராக்கர் மெக்கானிசம். ஸோ இதான் இந்த சாப்டர்
வந்து நம்ம மெக்கானிசம்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் உங்களுக்கு டிஓஎம் பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்க கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.